Hello viewers, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ பாத்தீங்க அப்படினா இந்த பாக்ஸ் டாட் யூஸ் பண்ணி இந்த பூஜா கொடிக்கு நம்ம ஹேண்டில் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது நான் வந்து 3 வயர் யூஸ் பண்ணி இந்த ஹேண்டில் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹேண்டில் போட்டுருக்கோம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்க தொடர்ந்து பார்க்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க. மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த கூட பிடிச்சிருச்சு அப்படினா ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க இந்த ஹேண்டில் எப்படி போடுறதுன்னு பாப்போம். இந்த கூட ரொம்பவே சூப்பரா வந்திருக்குங்க. நான் வந்து கீழ பாக்ஸ் நாட், மேலே பாக்ஸ் நாட், நடுவுல வந்துட்டு சிவன் கண் யூஸ் பண்ணி நான் வந்து போட்டுருக்கேன். இதுக்கு பாத்தீங்க அப்படினா 11 அடியில நான் 3 கலர்ல வயர் எடுத்துர்க்கேன். இந்த ஹேண்டில் வந்து நான் 3 கலர் இந்த கூட வந்து நான் 3 கலர்ல போட்டுருக்கனால நான் 3 கலர்ல 11 அடியில 3 கலர்லயும் வயர் எடுத்துர்க்கேன். இந்த மாதிரி சென்டர் பார்த்து இந்த இடத்துல வயர் கொடுத்துக்கோங்க. நான் கொடுத்திருக்க மாதிரியே ரெண்டுத்தையும் ஈக்குவலா வர மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் ஈக்குவலா வர மாதிரி நீங்க வயரை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க. இன்னும் நம்ம சேனல்ல இந்த ஹேண்டில் இல்லாம இன்னும் நிறைய டைப் ஆஃப் ஹேண்டில்ஸ் இருக்கு. நீங்க வந்து நம்ம சேனல்ல செக் பண்ணி பாருங்க. இப்போ வந்து வயர்ஸ் வந்து ஈக்குவல் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆரஞ்சு கலர் கொடுத்திருக்கேன் இல்லீங்களா? இந்த ரெண்டு ஆரஞ்சு கலரை யூஸ் பண்ணி மொத்தம் 3 கலர் வெச்சுக்கறேன். ஆரஞ்சு தான் ஃபர்ஸ்ட் வயர். பாக்ஸ் நாட் போட தெரியாதவங்க நம்ம சேனல்ல பேசிக்கா எப்படி போடுறதுன்னு நான் வீடியோ போட்டுருக்கேன். அத பாத்து கத்துக்கோங்க. இந்த மாதிரி வயர் ஒரு லூப் கிரியேட் பண்ணி செகண்ட் வயரை அந்த லூப்பை சுத்தி கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி பாக்ஸ் நாட் போட்டுக்கணும். இப்போ ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணி நான் ஒரு பாக்ஸ் நாட் போட்டுட்டேன். இதுதான் ஃபர்ஸ்ட் வயர். நல்லா டைட்டா போட்டுக்கோங்க. அப்பதான் வந்து ஹேண்டில் வந்து கொஞ்சம் நல்லா டைட்டா இதா வரும். இப்போ பாஸ்கெட் இந்த பக்கம் திருப்பிக்கிட்டு சாண்டில் கலர் வயரை சென்டர் வயரா வெச்சுக்கணும். சோ சாண்டில் கலரை விட்டுட்டு அடுத்து நம்ம வந்து கிரீன் கலர் வயரை வந்து நம்ம நாட் போட போறோம். அந்த பக்கம் ஆரஞ்சு கலர், இந்த பக்கம் கிரீன் கலர். இப்போ செகண்ட் நாட் போடுறது வந்து நான் கிரீன் கலர் வச்சு போட போறேன். நடுவுல இருக்க சாண்டில் கலர் வயரை விட்டுட்டேன். ஃபர்ஸ்ட் ஒரு லைன் மட்டும் நீங்க போட்டுட்டீங்க அப்படினா அதுக்கு அப்புறம் ஈஸியா வந்துரும். இப்போ ஒரு பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். வயர் வந்து 11 அடிக்கு எடுத்துக்கனால கொஞ்சம் லெந்தியா இருக்கும். ஆனா வந்து 11 அடி எடுத்தீங்கன்னா ரொம்ப கரெக்ட்டா வருங்க. எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. இப்போ வந்துட்டு நம்ம நடுவுல இருக்கிற சாண்டில் கலர் வயரையும் நம்ம நாட் போடணும். இப்போ கிரீன் கலரும் சாண்டில் கலரையும் வச்சு நம்ம ஒரு நாட் போடுறோம். கிரீன் கலர் லூப் கிரியேட் பண்ணி சாண்டில் கலரை அந்த லூப்பை சுத்தி கொண்டு வந்து கிரீன் கலர் வயரை கீழ இருந்து மேல் வாக்குல மடிச்சுக்கணும். அந்த சாண்டில் கலர் வயரை அந்த லூப்ல கொடுக்கணும். இத பாக்ஸ் நாட்டுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ கிரீன் கலர் வயரையும் சாண்டிலையும் வச்சு நம்ம வந்து ஒரு நாட் போட்டாச்சு. இந்த பக்கம் திருப்பிக்கோங்க. இந்த பக்கமும் நம்ம சாண்டில் கலர் வயரை ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்ணிக்கணும். ஆரஞ்சு கலரையும் சாண்டில் கலரையும் வச்சு நம்ம ஒரு நாட் போடணும். சாண்டில் கலரும் கிரீன் கலரும் வச்சு ஒரு நாட் போடணும். அந்த சைடும் அதே மாதிரி இந்த சைடும் அதே மாதிரி லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டுமே கிரீன் கலர் சாண்டில் கலர் வச்சு நாட் போட்டுக்கிறோம். மொத்தம் நமக்கு இந்த லைன்ல வந்து 3 நாட் கிடைக்கும். நம்ம செகண்ட் லைன்லயும் பார்த்தா இதே மாதிரி 3 நாட் வந்துகிட்டே இருக்கும் மிக்ஸ் ஆகி. இப்போ பாத்தீங்க அப்படினா வயர் வந்து ரெண்டா கிராஸ் ஆகும். ரெண்டா கிராஸ் ஆகுற இடத்துல நீங்க நாட் போட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். நமக்கு ஹேண்டில் பெருசாகிட்டே வரும். எல்லா நாட்டையும் நல்லா நான் டைட் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்த நாட் நான் கிராஸ் ஆகுற நாட் பாருங்க. ஆரஞ்சும் கிரீனும் கிராஸ் ஆகுது.
அந்த இடத்துல நான் ஒரு நாட் போட்டுக்கிறேன். ஆரஞ்சும் க்ரீனும் வச்சு ஒரு நாட் போட்டுக்கிட்டேன். அடுத்து பார்த்தீங்க இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்சும் க்ரீனும் தான் திரும்பவும் கிராஸ் ஆகுது. எந்தெந்த ஒயர்ஸ் எல்லாமே கிராஸாக எக்ஸ் மாதிரி வர எல்லா ஒயர்ஸுமே பிடிச்சி நீங்கள் பாக்ஸ் நாட் போட்டுக்கிட்டே வரணுங்க. அதுதாங்க ஹேண்டில். இந்த ஹேண்டில் மேலே ஹேண்டில் பெருசாகிக்கிட்டே வரும். நீங்கள் இதே மாதிரி எல்லா நாட்டுமே நீங்கள் போடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு நீங்களாகவே போட்டுருவீங்க. இந்த மாதிரி பேஸ்கெட்டை ரொட்டேட் பண்ணி எந்த இடத்துலலாம் எக்ஸ் டைப்பில் கிராஸ் ஆகுதோ அந்த இடத்துலலாம் நீங்கள் நாட் போட்டுகிட்டே வரலாம். இப்போ பாருங்கள் 2 சாண்டில் கிராஸ் ஆகுது. 2 சாண்டலையும் பிடிச்சி நான் ஒரு பாக்ஸ் நாட் போடுறேன். இதே மாதிரி நீங்கள் போட்டுட்டு வாங்க. நான் ஓரளவுக்கு போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். வீடியோ இடையில ஆஃப் ஆயிடுச்சுங்க. அதனால தான் இந்த மாதிரி ஸ்கிப் ஆகி மாதிரி வருது. அந்த சாண்டில் கலர் தான் நான் இப்போ இந்த இதில் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் சாண்டில் கலரும் ஆரஞ்சும் கிராஸ் ஆகுது. இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் நாட் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே நீங்கள் எப்பவும் போல் பாக்ஸ் நாட் எந்தெந்த இடத்துல கிராஸ் ஆகுதோ போட்டுக்கிட்டே வர வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க. நீங்கள் லைனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த ஹேண்டில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்பவும் போல் நம்ம நார்மல் பேஸ்கெட்டுக்கு எப்படி ஒயரை ஹேண்டில் முடிச்சதுக்கப்புறம் எப்படி நம்ம உள்ளே சொருகி விடுவோமோ அதே மாதிரியே தான் இதுலேயும் எந்தெந்த டைரெக்ஷனில் அந்த ஒயர்ஸ் போகுதோ அந்தந்த டைரெக்ஷனில் அந்த ஒயரை நீங்கள் உள்ளே சொருகி விட்டுறணும். க்ரீனும் கிராஸ் ஆகுது. க்ரீன் கலர் 2 வச்சு நான் ஒரு நாட் போட்டிருக்கேன். அடுத்து பாருங்கள் ஆரஞ்சும் சாண்டலும் கிராஸ் ஆகுது. அதை பிடிச்சி ஒரு நாட் போட்டுக்கோங்க. இதே மாதிரி போட்டுகிட்டே வாங்க. நான் ஓரளவுக்கு போட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் ஆரஞ்சும் கிராஸ் ஆகுது. அந்த இடத்துல ஒரு நாட் போடணும். நான் பிகினர்ஸ்க்காக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நான் கொஞ்சம் நாட்ஸ் போட்டு காமிச்சிட்ருக்கிறேன். ஸோ நீங்கள் இதே மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. இப்போ பாருங்கள் நான் கால்வாசிக்கு நான் ஹேண்டில் போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள் இந்த மாதிரியே தாங்க நீங்கள் போட்டுகிட்டே வரணும். பேஸ்கெட்டை ரொட்டேட் பண்ணி நம்ம பாக்ஸ் நாட் போட்டுக்கிட்டே வர வேண்டியதாங்க. ஆரஞ்சும் சாண்டலும் கிராஸ் ஆகுது. க்ரீனும் சாண்டலும் கிராஸ் ஆகுது. அதனால் அது 2 பிடிச்சி ஒரு நாட் போட்டுக்கிறேன். பேஸ்கெட்டை திருப்பிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சாண்டலும் ஆரஞ்சும் கிராஸ் ஆகும். க்ரீனும் ஆரஞ்சும் கிராஸ் ஆகும். அதை பிடிச்சி ஒரு நாட் போட்டுக்கிறேன். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம பாருங்கள் ஃபுல்லாகவே ஹேண்டில் போட்டு முடிச்சுட்டு அந்த ஒயரையும் உள்ளே சொருகி விட்டுட்டேன். எக்ஸ்ட்ரா இருக்க ஒயர்ஸை நீங்கள் 11 அடி எடுத்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக கரெக்டாக இருக்குங்க. இதுக்கும் மேலே லென்த்தியாக வேணும்னா நீங்கள் 11 அடிக்கு மேலேயும் நீங்கள் எடுத்துக்கலாம். கூட ரொம்பவே அழகாக சூப்பராக வந்திருக்குங்க. உங்களுக்கு இந்த கூட பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா
யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி. கீழே வந்துட்டு அழுக்காகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வேணால் வந்துட்டு குமிழ் வந்து வாங்கிட்டு நீங்கள் வந்து போட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.